மான்சி விடு சந்திரா. ப்ரோ இல்ல எதுக்கு இப்படி ஒரு செட்டப்ல எல்லாரையும் உட்கார வச்சிருக்காரு? இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. சம்திங் ஃபிஷி. இங்க பாரு, கொஞ்ச நாளாவே நீ இந்த சிபிஐ வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இதுல என்ன ஃபிஷி கிஷின்னு, அதுவும் இவ்ளோ பேர் இருக்கும்போது. அதான் அண்ணா அவ்வளவு கிளியரா சொன்னார்ல. இடியட் மாதிரி பேசாத சந்திரா. ப்ராஜெக்ட்டுக்காக எதுக்கு நாம இங்க வரணும்? இதுக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்ல எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பாங்க? அப்போலாம் என்ன இந்த மாதிரி நம்ம வந்தோமா? ஐயோ மான்சி, நாம இந்த ஆபீஸ்ல எல்லார் கூட பழகி தேடி வந்திருக்கு. யூ ஜஸ்ட் யூஸ் இட் மான்சி. தேவையே இல்ல சந்திரா. அந்த மீரா இருக்கும்போது எனக்கு மூட் செட்டே ஆகாது. உள்ள வந்த உடனே என்ன பார்த்ததும் அவ ஃபேஸ் ரியாக்ஷனை பாத்தியா? சோ வியர்ட். அக்கா, நீ என்னடா பண்றீங்க? அதே கார் தான், ஆனா அடுத்த ட்ரிப். நீ வந்தது நல்லதா போச்சு. போய் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துட்டு வா. வாட்டர் மிலனா? கேன் வாட்டர் கூட இல்லக்கா. கிச்சன் ஃபுல்லா பாத்துட்டேன். சமையலுக்கு ஒரு ஜாமா இல்ல. இன்னைக்கு மொத்தமா பட்னி தான். வந்த உடனே ஃபர்ஸ்ட் கிச்சன் போய் பாத்துட்டியா? ஐயோ அக்கா, நீங்க 5 நிமிஷம் கூட பசி தாங்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மங்களியும் தொட்டுக்க எள்ளு துவையிலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டதுக்கே இவ்வளவு பதறது. இன்னும் நீங்க உங்க தட்டுல பார்த்தா, அப்படி உங்களை நினைச்சு பார்த்தா. டேய், தயவு செஞ்சு சும்மாரு. அவ ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கா. நீ வேற தேவையில்லாம உள்ள புந்து வேலை பார்க்காத, பேசாம போயிரு. மான்சி, காரணம் இல்லாம அண்ணன் எதுவும் பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் வெயிட். அக்கா, எனக்குலாம் ரூமே தரலக்கா. உனக்கு எதுக்குடா ரூம்? இவ்ளோ பெரிய வீடு, நீ எங்க வேணாலும் படுத்துக்கோ. ஏன் லான்ல கூட படுத்துக்கலாம். காத்து ஜில் ஜில் ஜில்னு வரும். கூடவே நல்ல பாம்பு வருமேக்கா. தம்பி, அது நல்ல பாம்பு, ஒன்னும் செய்யாது, நீ பயப்படாத. கோபி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எதுக்கு நம்ம எல்லாரும் எங்க ப்ரோயின்ல வர சொன்னார்னு தெரியல. அதை எனக்கு நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நானா? அச்சச்சோ, எனக்கு ஒட்டு கேட்கவே பிடிக்காதேக்கா. அதுவும் இல்லாம ரொம்ப நேர்மையா வளர்ந்துட்டேன். அதுக்கா நானா நல்லா ஒட்டு கேட்பேன்க்கா. ஆனா இன்னொருத்தர் சொல்லி ஒட்டு கேட்க பிடிக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஆனா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கேக்குறேன்க்கா, உங்களுக்காக. இந்த தடவை இத கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பங்கஜும் ப்ரோயின்லாவும் பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. பட் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாகணும். மான்சி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவன் சரியான ஓட்டவாய். நேர பங்கஜுகிட்டே போய் எங்க அக்கா கேட்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவான். அப்படி கேட்ட தப்பாக்கா? ஏய் இடியட், சும்மா சொன்னேன்க்கா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சு நான் சொல்றேன்க்கா. மான்சி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. இவனை பார்த்தா எல்லா பிரச்சனையும் சேர்த்து இழுத்து கொண்டு வருவான்னு தோணுது மான்சி. சும்மா இரு சந்திரா. நீ வேணா எல்லாத்துக்கும் பயப்படுவ, எனக்கு என்ன பயம்? சும்மா கார் அனுப்பி எதுவுமே சொல்லாம டக்குன்னு வாங்கனா உடனே வரதுக்கு நாம என்ன அடிமையா? இங்க பாரு, நீ ஏன் இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்றன்னு தெரியல. வர சொன்னது என்னோட அண்ணன். அதுவும் இவ்வளவு வசதியோட தான் நம்மள தங்க வச்சிருக்காரு. இதுல அடிமை சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது சந்திரா. நம்மள யாராவது இன்வைட் பண்ணா என்ன ஏதுன்னு சொல்லி வர சொல்லணும். அதுதான் பேசிக் டீசென்சி. உன் ஃபேமிலில அது யாருக்குமே கிடையாது, இன்க்ளூடிங் யூ. தப்பு பண்ண ப்ரோயின் லவ் விட்டுட்டு என்ன கண்ட்ரோல் பண்ற பாரு. இடியோட்டிக் ஃபேமிலி.
ஐயோ, இப்ப இவகிட்ட மாட்டிக்கிட்டேன்னா பேசாம அண்ணங்கிட்ட சொல்லி நம்ம ஆபீஸ்க்கே போயிட வேண்டியதான். இதெல்லாம் தேவையா சூர்யா? சொல்லு சூர்யா, இதெல்லாம் தேவையா? டேய் ஏதாவது சொல்லு. இப்ப எதுக்கு இந்த டிராமா? ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப எதுக்கு மான்சி மேடம் சந்திராவை இங்க வர சொன்ன? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல. டேய் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்து பேசு. எனக்கு ஒரு டீ வேணும். இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கு இதான் பதிலா? ஒரு டீ. எவ்வளவு நாள் நம்ம இங்க இருக்க போறோம்? என்ன உன்னோட பிளான்? இத்தனை பேர் அவங்க வீட்டை விட்டு இங்க இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு ஏதாவது புரியுதா? அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும், இவ்வளவு பேரையும் தங்க வச்சாகணும், அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணது. இப்ப திடுதிப்புன்னு கார் அனுப்பி கூட்டுவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை முடியாதுன்னு சொன்னேன், ஆனா உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? நீ சொல்றதா எல்லாரும் கேட்கணுமா? ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு இங்க செமையா போர் அடிக்குதுன்னு. அண்ணே சீக்கிரம் வந்துடுறேண்ணே. இட்ஸ் an important மீட்டிங். அது முடிச்சுட்டு நான் இங்க வந்துடுறேன். தென் ஐ வில் ஹெல்ப் யூ. இல்ல சார் வேணாம், எதா இருந்தாலும் ஆன்லைன்லயே பண்ணிக்கோங்க. அது இல்ல பங்கஜ் சார், எதா இருந்தாலும் வேண்டாம், இங்க இருந்தே ஆன்லைன்ல மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்க. இல்லனா மீட்டிங்கே கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே பங்கஜ், யூ கேவ் மீ a great idea. சும்மா எதுக்கு கார்ல அலைஞ்சுக்கிட்டு. குட் பா, குட். அண்ணே நான் எல்லா மீட்டிங்கையும் இங்க இருந்து அட்டென்ட் பண்றேன். பாய்ண்ணே. பங்கஜ், மத்தியானம் லஞ்ச் வருமா இல்ல அதுவும் ஆன்லைன்லயே சாப்பிடணுமா? எல்லாம் கரெக்டா நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துரும். இல்ல பங்கஜ், கோபி வந்து சொன்னா கிச்சன்ல எதுவுமே இல்லைன்னு, அதான் கேட்டேன். கிச்சன்ல இல்லன்னா என்ன சார், எல்லாமே உங்க தட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். That's great பங்கஜ். ஏண்டா அவன் கேக்குறான், நீ பாட்டுக்கு அமைதியா தரையை பார்த்துட்டு இருக்க? எல்லாம் நீ நினைச்சதுதான் நடக்கணுமா? ஏன்டா இப்படி இருக்க? எதா இருந்தாலும் கொஞ்சம் வாயை திறந்து டிஸ்கஸ் பண்ணு, அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நிச்சயம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹே குட் சூர்யா, என்ன விஷயம் சொல்லு. மத்தியானம் லஞ்சுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? போதும் தீனா. ஓகே மேடம், சாப்பாடு? அக்கா ம்
இன்னைக்கு டயட்லாம் மாறிடுச்சு போல. ஒரே நாள்ல ஓவர் வெயிட் ஆயிடாதீங்கக்கா. சாரி மேடம், இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி ஆயிடும். இட்ஸ் ஓகே, ஐ கேன் அட்ஜஸ்ட். தேங்க்யூ மான்சி. ம். பங்கஜ் சார், ஏன் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம்? இங்கேயும் இல்லைன்னா எங்க போறது? செத்து போயிடலாமா? அது இல்ல சார், திடீர்னு ஏன் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க? திடீர்னு எல்லாரும் வரலையே, ஒவ்வொருத்தரா தானே வந்தாங்க. எனக்கே டஃப் ஃபைட் கொடுக்குறீங்களா சார்? நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதாடா? வேணும் தாண்டா இப்படி பதில் சொல்றேன். வாயை மூடிக்கிட்டு பரிமாற வேலையை மட்டும் போய் பாரு. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நமக்கு என்ன வந்துச்சு? சார், நைட்டுக்கு என்ன பண்றது? தூங்க வேண்டியதுதான். இல்ல, நான் பங்கஜ் சார் கிட்டே கேட்டுக்கிறேன் சார். சார், வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்னா எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நாளையில இருந்து ஜாப் ஆரம்பிக்கலாம். பட் இதெல்லாம் ஆபீஸ்ல இருந்தே பண்ணிருக்கலாமே சார். எத்தனை தடவை இதை கேட்ப மீரா? திஸ் இஸ் மை டிசிஷன். ப்ளீஸ் கீப் குவைட். சாரி சார். சார் ஒரு முடிவு எடுத்தார்னா அதுக்கு பின்னாடி ஒரு சரியான ரீசன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா மீராஜி? இப்படியே எல்லாரும் சொல்றீங்க, ஆனா என்ன ரீசன்னு தான் ஒருத்தரும் சொல்றதே இல்ல. மான்சி அண்ணன் தான் சொன்னார்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னு. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கரெக்ட் தான், ஆனா என்ன ப்ராஜெக்ட்னு தானே கேக்குறேன். மான்சி மான்சி. அக்கா, Oh, sorry for the trouble. You guys carry on. மான்சி. இட்ஸ் ஓகே, நீங்க சாப்பிடுங்க. 4 நாள் எப்படி சார் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்காம இருக்கிறது? வாட் இஸ் திஸ் அனு? நீ என்ன சின்ன குழந்தையா? ப்ராஜெக்ட்னா அப்படிதான். நான்லாம் 1 மாசம் 2 மாசம்னு அவுட்டோர்ல இருந்து ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் டெய்லி அம்மா அப்பா பார்க்கணும்னு நினைச்சா முடியுமா? ஆனா அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு மைண்ட் செட்டுக்கு டைம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கரெக்ட் அனு, யூ டோன்ட் வரி. எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதை செய்ய வேண்டியது ஏன் பொறுப்பு. ம்? பங்கஜ், உண்மை சொல்லுங்க, என்ன ப்ராஜெக்ட் இது? எனக்கு தெரியாம ரஷ்யன் கிளைண்ட் கிட்ட சார் ஏன் பேசினாரு? அதை நீங்க சார் கிட்ட தான் கேட்கணும். எத்தனை தடவை கேக்குறது? எத்தனை தடவை கேட்டாலும் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இட்ஸ் மை டிசிஷன், கீப் குவைட்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாரு. அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி கேட்க மாட்டீங்களா மீராஜி? அதுக்கப்புறம் எப்படி கேட்க முடியும்? அப்படின்னா நானும் அதே சொல்லிடுறேன் மேம். கீப் குவைட் மீராஜி. ஹாய் அனு. அம்மா வாங்கம்மா, வாங்க. வா ரம்யா. எவ்வளவு பெரிய வீடு! இந்த மாதிரி வீட்ல நான் இருந்ததே இல்ல. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றது இல்லையா? ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? முதல்ல வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஒன்னும் தப்பா நினைக்காத. ஐயோ, எவ்வளவு பெரிய வீடு! வெளியே காலார நடந்து போக லான் இருக்கு. ஐ மீன் புல்வெளி இருக்கு. புல்வெளி இருக்கா? ஐயோ, நல்ல மெத்து மெத்தன்னு இருக்குமே. அதுல நடந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே? அது நடக்கிறதுக்கு தான் ஆண்டி. அப்படியே ரம்யா, அப்ப நைட்டு நம்ம 2 பேரும் அங்கேயே படுத்துக்கலாம். ஆனா அங்க பாம்பு வருமா? நீ எல்லாம் இருக்கும்போதே நினைச்சேன். வாங்க வாங்க சார், வணக்கம். என்ன சார் இதெல்லாம்? யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்றேன்னு சொன்னேன்ல. நீ தானே சொன்ன அம்மாவை பார்க்கணும்னு.
அதான் உன் அம்மாவும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரம்யாவும் இங்க வந்திருக்காங்க. அப்ப எங்க அப்பா? ஏய், அதுக்கு தான் கால் வலி இருக்குல்ல, இப்ப கழுத்து வலி வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் பூர்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன்னா அவ பாத்துக்குவா. சொப்னாவும் அவ ஹஸ்பண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா சார். ஐயோ, அது விளையாட்டுக்கு சொன்னது தீனா. சார், நீங்க பாட்டி ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துடாதீங்க. நாங்க 3 நாள் நிம்மதியா இருந்துட்டு போறேன். காஃபி போட்டு டிஃபன் பண்ணனு இதே வேலையா போச்சு சார். அடி பாவி, யார நம்பினாலும் உன்ன மாதிரி பொண்ணை மட்டும் நம்பவே கூடாது. இவ இப்படி சொல்றா, ஆனா இவ புருஷன் அப்பா அடி 3 நாள் நிம்மதின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆண்டி